வணக்கம் ஜெயர் பாலு சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், நீங்கள் பழைய கிளாஷ் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம காலகட்டத்தில் விட நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ரஜினி கமலோட கிளாஷ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. யார் வெற்றி யார் தோல்வி அப்படின்றதெல்லாம். இன்றைய காலகட்டத்துக்கு, அதாவது இந்த 2K கிட்ஸுக்கும் கூட இப்போ இந்த ரஜினி கமலோட அந்த கிளாஷ் வந்து ஒரு பெரிய யுத்தமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஆளவந்தானோட ரீரிலீஸ், இன்னொரு பக்கம் முத்து ரீரிலீஸ், ரெண்டுமே வந்து போயிட்டுருக்கு ரீரிலீஸு. இந்த ரீரிலீஸ்லேயும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. கமலோட ஆளவந்தான் தான் வந்து அதிகமான வசூல் செஞ்சுருக்கு, முத்துவை விட அதிகமாக 2 லட்ச ரூபா கிட்ட வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது 2K கிட்ஸ் கிட்டேயும் இந்த கமல் வந்து கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டு வர்றாரு. ஏன்னா ரஜினி எப்பவுமே ஃபெமிலியராக இருப்பார்ன்றது நமக்கு தெரியும். பட் 2K கிட்ஸ் கிட்ட இப்போ கமலும் வந்து நல்ல ஃபெமிலியராக மாறி இருக்காரு, குறிப்பாக அந்த விக்ரம் படத்துக்கு அப்புறம். இந்த மேட்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோட செய்தி என்ன? இல்லை உண்மையாக நீங்கள் அந்த ரீரிலீஸ் இப்போ சமீபமாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு முத்து ஒரு ஸ்டார் வேல்யூ, ஆளவந்தான் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படம். ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ரிலீஸ் முன்னாடி ஒரு பெரிய ஹைப் கொடுத்துருந்தாங்க. ஆளவந்தானுக்கு ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. ரெண்டுத்துக்குமே கால இடைவெளி அதிகம் இருந்துச்சு இல்லையா? முத்து வந்து ரிலீஸ் வந்து ஒரு 90 காலகட்டங்கள், 96 97 அந்த காலகட்டம். ஆமாம், இது வந்து 2002 இந்த ஆளவந்தான். குறிப்பாக அதுதான் வந்து ஆளவந்தான் நடிக்க வந்தான்லாம் சொன்ன கலைப்புலி தானவே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த ரீரிலீஸை பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாவில் போடுறதும் தனிப்பட்ட முறையில் இது பண்ணுறதும் அது சம்மந்தமாக புகழ் பாடுவதுமாக இருந்துகிட்டு இருந்தார். ஓகே, அதான் சினிமாவில் வந்து பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி தான், சினிமாவில் வந்து சண்டை போட்டுக்கூடாது, மறுநாள் ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கதை தான் வந்து இவங்க சண்டைக்குள்ளே பஞ்சாயத்துக்குள்ளே போகக்கூடாது, பத்திரிகையாளராக இருந்தால் கூட. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வித்தியாசம் நீங்கள் சொல்கிற மாதிரி எதையும் கவனிச்சேன் நான். இப்போ வந்து தலைவரை தாண்டி உலகநாயகன் வந்து வசூல் அதிகம் அப்படின்னு, அது என்ன தொகைன்னு கேட்கும்போது 2 லட்சம் அப்படின்றாங்க. வந்து இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. இந்த ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ நமக்கு தெரியுது வந்து இப்போ பாபா ரீரிலீஸு, முத்து ரீரிலீஸு, ஆளவந்தான் இந்த பெரிய ஸ்டார்கள். இதை தாண்டி கமலா, காசி டாக்கீஸு, சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் பார்த்தீங்கன்னா 3, புதுப்பேட்டை, அப்புறம் வந்து விருமாண்டி, இந்த மாதிரி படங்களுடைய ரீரிலீஸ் வந்து சைலண்டாக மிகப்பெரிய வசூலை வந்து கொடுத்துருக்கு. மயக்கம் என்ன கூட இப்போ அந்த மாதிரி மயக்கம் என்ன கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் 100 ரூபாய் தான் போடுறாங்க ஃப்ளாட்டாக. ஆமாம், எங்கே ஒன்றாலும் போய் உட்காந்துங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்புலாம் கிடச்சிருக்குது. அது ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷயம், அது குறிப்பாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க, விக்ரமுக்கு பிறகு 2K கிட்ஸு கமலுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸாக சேர்ந்துருந்தாங்க. ரைட்டு, விக்ரமுக்கு முன்னாடி நம்ம கமல் பற்றி பேசினால கமல் இது பார்த்தாலும் என்ன கிரிஞ்ச் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்த பசங்க. இந்த விக்ரம் ஒரு வெற்றி, அது லோகேஷ் கனகராஜ் ஒரு காரணம். குறிப்பாக வந்து பகத் பாசில் மாதிரியான ஒரு நடிகர்கள் இருந்தது, அனிருத்தோடைய மியூசிக்கு, அது ஒரு மேக்கிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்தது. ஓகே, கமலை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இப்போ அது அப்படியே பேக் ஃபயராக மாறிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பாக நம்ம பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 6 சீசனாக வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதாவது ஒரு சில எபிசோட்ல கமல் சார் வந்து அப்படி பேசிட்டாரு, தப்பாக பேசிட்டாரு, கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது, குறிப்பாக இந்த சீசனில், இந்த 7வது சீசனில் நிறைய அவருக்கு வந்து டேமேஜ் இருக்குன்னே சொல்லலாம். அவருடைய டிசிஷன்ஸாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும். கடந்த வாரம் கூட அவர் பேசின அந்த நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் விஷயம் கூட அதை யாரும் அந்த ஆடியன்ஸ், அந்த கண்டஸ்டன்ட் வந்து குறிப்பிட்டு பண்ணலை. இதுதான் இப்படி தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோன்னு பண்ணலை. ஆனால் அதை ஒரு விஷயமா எடுத்து கமலஹாசன் அவர்கள் பேசினது கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி பேக் ஃபயர் ஆயிருக்குதான் அப்படின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இல்லையா? அந்த மெட்ராஸ் ஸ்லாங் பேசி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர். கண்டிப்பாக வந்து சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு லூஸ் மோகன், சந்திரபாபு, கமலஹாசன். குறிப்பாக லூஸ் மோகனை மெட்ராஸ் பாஸுக்கு என்னுடைய குருவாகவே நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையும் கூட. லூஸ் மோகனை ஒரு 2-3 தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து மெட்ராஸ் பாஷையில் திரையில் பேசுவாங்க, நிஜத்தில் வந்து வழக்கம்போது அதுதான் ஒரு சினிமா கலைஞர். நிஜத்துலேயும் லூஸ் மோகன் அப்படி தான் பேசக்கூடியவர். அதே மாதிரி தான் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2004வது வருஷம் ஒரு தீபாவளி மலருக்காக, ஒரு நாளிதழுடைய தீபாவளி மலருக்காக வழக்கமாக ஒரு பேட்டியாக எடுக்காமல் லூஸ் மகனை வச்சு அதை வித்தியாசமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அந்த நேரம் வந்து இந்த கூவம் இருக்கு இல்லைங்களா, கூவத்தை வந்து சுத்தப்படுத்தி இருக்கிறோம். ஏறக்குறைய கூவம் இன்னும் நல்லா சுத்தப்படுத்த கூவம் தண்ணியை குடிக்கலாம். நீங்கள் ஒரு காலத்தில் கூவம் வந்து அப்படி குடி தண்ணியாக ஆறாக சென்னையினுடைய முக்கிய அடையாளமாக இருந்ததுதான் இன்னைக்கு சாக்கடையாக மாறி இருக்குது. இந்த 40 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய இந்த மாநகரத்தில் 2 கோடி பேர் இருந்தால் எவ்வளோ பெரிய ஆறாக இருந்தாலும் அது சாக்கடையாக தான் மாறும். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அந்த கூவத்தை சுத்தப்படுத்திட்டோம், இவ்வளோ தொகை செலவாயிடுச்சுன்னா சரி ஓகே அப்படின்ட்டு லூஸ் மகன் அந்த கோட்டூர்புரம் கூவங்கரையில் கூட்டு போய் உட்கார வச்சு
எண்ணெய் தேய்ச்சி ஒரு டவலை கட்டிட்டு ஆனால் கொண்டு போனது வந்து 5 லிட்டர் மினரல் வாட்டர். அது சும்மா ஒரு 2 இதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங் அவரை அங்கேருந்து கூட்டு போய் அந்த எபிசோடு பத்திரிகையில் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வந்தோம். அது ஃபோட்டோ கேப்ஷன் கொடுக்குறது தான் ரைட்டப்லேயும் கொஞ்சம் எழுதியிருந்தோம். திரும்ப வீட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் பாஷையிலேருந்து அவர் விலகவே இல்லைங்க. குளிர்ந்து என்ன இந்த தண்ணியை ஊத்துற அப்படியே பேசணும். அப்போ தான் சொல்கிறாரு அவர் வந்து எனக்கிட்ட ஏதாவது டவுட்டுன்னா கமலஹாசன் ஃபோன் பண்ணுவார், இதை கேட்பாரு, இதை பேசி காட்டுங்கன்னுவார். அப்படி பல படங்களில் வந்து இவர் பேசின வருது. ஆனால் இங்கே இந்த பிக் பாஸ்க்குள்ள குறிப்பாக அந்த நிக்சனை அது முடிஞ்சு போச்சு. அது ஆக்சுவலாக அந்த சொருகிடுவன் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எங்கே சொருகிடுவ ஏதா சொருகிடுவன்லாம் பேச ஆரம்பித்தார். அப்புறம் வந்து இந்த மெட்ராஸ் பாஷை குறிப்பாக வந்து தென் சென்னை வட சென்னை 2 பிரிவினை. நான் இப்போ கூட இந்த வட சென்னை சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். குறிப்பாக தமிழ் சினிமாவில் ஏன் வட சென்னையை கஞ்சா அடிக்கிறவன், விபச்சாரம் செய்பவர்கள், குழந்தை கடத்துபவர்கள், பாலியல் தொழில் பண்ணுபவர்கள் ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த மக்களை அப்படின்னு ரொம்ப என்னோட கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தணும். அந்த வட சென்னையிலேருந்து அவ்வளோ சிறந்த இலக்கிய படைப்பாளிகள்லாம் இருக்காங்க, வந்திருக்காங்க. இதே இதுதான் இங்கே வந்து அவர் என்ன சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த முதல்ல ப்ரோமோ வீடியோவில் உள்ள ஒரு கமல் வெளியே ஒரு கமல்னு இருப்பாங்க. உள்ளே இருக்கிற கமல் வந்து ஒரு மெட்ராஸ் தமிழ் பேசிகிட்டு இருப்பார். எனக்கு என்னென்னா இவர் வந்து இந்த பிளேடு பக்ரி அப்படின்றாரு இல்லைங்களா, பிளேடு பார்த்து சார்ஜின்னு வச்சுப்பார் அவர். நீ பிளேடு பக்ரின்னு தானே தேவைப்படுது, அது ஏன் வந்து கொண்டு வந்துருக்கிறப்ப இது 2வது ஒரு விஷயம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இது 7வது சீசன். இந்த முந்தைய சீசன்களில் இருந்த ஒரு விறுவிறுப்பு இப்போ இல்லை வந்து. அது என்னென்னா உள்ளே கலந்துக்கிட்ட போட்டியாளர்களில் பெரிய பரிட்சமான ஆட்கள் யாருமே இல்லை. குறிப்பாக அந்த ஆரம்பத்தில் எழுத்தாளர் பவா செல்லதுரையெல்லாம் கூட வந்தார். இவருக்கெல்லாம் ஏன் இந்த வேலை அப்படின்லாம் கூட நான் நினச்சேன். நல்ல காலம் அவர் வந்து நான் கிளம்பி ஓடிடுறேங்கன்னு போயிட்டு நல்லபடியாக அவரே வெளியே விளையாண்டார். வெளியே விளையாண்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக் இருக்குது, 40 வயசுக்கு மேல் இருப்பவர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க விட மாட்டோம் அப்படின்னு உள்ளே ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாக்கு பிடிச்சிருக்கிறவங்க விசித்திராதான். இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டடு. சரி, இந்த எபிசோடு இந்த சீசன் எங்கேயாவது தொய்வாகிட போகுது. அது காரணம் என்னன்னா அவ்வளோ ஸ்பான்சர்ஷிப், அவ்வளோ முதலீடு. கமலஹாசனுக்கு ஒரு நாள் கொடுக்கக்கூடிய தொகை அவ்வளோ தொகை. இல்லை, கமலஹாசன் ஆரம்பத்தில் பிக் பாஸ்க்குள்ளே வரும்பொழுது இவர் அடிக்கடி முகம் காட்டுறதுனால இவரை வந்து சீக்கிரமாக வந்து வெறுத்துருவாங்க, தூக்கி வெளியெல்லாம் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி டாக்லாம் இருந்தது. ஆனால் பிக் பாஸுக்குள்ளே வந்த பிறகு தான் மையம்ன்ற ஒரு கட்சி பலப்படுத்தினார், அதை தெரிய வச்சார். கோயம்புத்தூரில் நின்னார், கோயம்புத்தூரில் வீதி வீதியாக போய் இது பண்ணார். அந்த வீதியில் சந்தித்த மக்கள் எல்லாம் குறிப்பாக இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ பிக் பாஸில் என்ன இது பண்ணீங்க அதை வச்சு தான் பேசினாங்க. அவர்கிட்ட ஒரு டீக்கெட்டில் போய் சாப்பிடுவார், ஹோட்டலில் போய் இது பண்ணுவார், ஒரு பூங்காவில் நடப்பார். அது வந்து பேசினவங்கலாம் அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை ரீச்சினோடனே கமலஹாசன் மிகச்சிறந்த புத்திசாலி அப்படின்லாம் முடிவுக்கு வந்தோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா இது டிஆர்பியில் எப்பெல்லாம் இறங்குதோ அப்போல்லாம் ஒரு பிரச்சனையை வந்து தூக்கி விட்டுருக்காரு, கிளப்பி விட்டுறது. நான் கூட இந்த பிரதீப் நான் தொடர்ச்சியாக பார்க்கறது இல்லை. அதை வந்து உங்களை மாதிரி நண்பர்கள் ஏதாவது ஒரு இதுவும் நடக்குது, ஒரு பரபரப்போ ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும்போது நான் ஹாட்ஸ்டாரில் போய் அந்த எபிசோடு பார்ப்பேன். நான் இந்த பிரதீப் ஆண்டனியை வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா குய்யோ முறைன்னு உலகம் பூரா அப்படி ஒரு இது ஆயிடுச்சு. நான் குறிப்பாக ஒரு சேனலில் ஒரு பைட்ஸ் ஒன்று, ஒரு 80 வயசு பாட்டி வந்து கமலஹாசனை வெளுவெளுன்னு வெளுக்குது அந்த பாட்டி. நீங்க என்ன யோக்கியமா அதுவா இதுவா அவருடைய பர்சனல் மேட்டர்லாம் எப்படிடா அப்பா பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் வந்து எடுத்து இந்த அம்மா வந்து பேசுது அப்படின்னா அப்போ யார் அந்த பிரதீப் ஆண்டனி என்ன அவ்வளோ பெரிய தௌலத்தா, அதை கூட ஒரு வார்த்தை ஒரு பேசியிருப்பார். நான் அப்படிதான் நினைச்சது வந்து. அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்புலாம் இருந்தது. இதனுடைய எப்படி ரெட் கார்டு கொடுக்கலாம், எப்படி இது பண்ணலாம். அப்புறம் வந்து சும்மா இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே அந்த எபிசோடு போய் பார்த்தேன் நான். ஒரு பெண்ணுடைய அருணா கொடி, என்ன அருணா கொடி போட்டிருக்கீங்க நீங்கள் வரைக்கும் பேசியிருக்காரு. அப்புறம் பாத்ரூம் கழிவறை யூஸ் பண்ணது ஒரு சம்பவத்தில் ரொம்ப முகசுலிக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து பிக் பாஸோடைய வெற்றியே என்ன தெரியுங்களா காரணம்? இப்போ நீங்கள் நான் இன்னொரு நண்பர்லாம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 பேர் இந்த ரூமுக்குள்ளேயே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் இங்கே தான் இருக்கணும். நம்ம கையில் செல்ஃபோன் கிடையாது, வெளி உலகம் என்னன்னு தெரியாது. ஆனால் இப்படி தாங்க நீங்கள் நடிக்கணும்னு ஒரு திரைக்கதை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் இதெல்லாம் ப்ளே பண்ணணுன்னு. 1 நாள் 2 நாள் 3 நாள் நடிப்போம். 4வது நாள் நமக்கான ஒரு மன அழுத்தம்னு ஒன்று வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம பர்சனலாக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகமோ ஒரு தெய்வமோ வெளியே வரும். அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கான அதை தான் வரவழைக்கணும். அது வரும் பொழுது தான் நிஜமான ஒரு முகம் தெரியும்.
நீங்கள் கூட வெளியே வந்து வனிதா கூட சொல்லியிருந்தாங்க வந்து நீங்கள் பிக் பாஸ்க்குள்ள இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, அவர் அந்த மாதிரி பேசுகிறாருன்னு எல்லாரையும் வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த ஏரியாவில் வளர்ந்தவங்க, அந்தந்த சூழ்நிலை இருந்தவங்க அங்கே அப்படி தான் வந்து பேசுவாங்க. பலதரப்பட்ட ஏரியாவிலேருந்து வரவங்க தானே. நீங்கள் எப்படி வந்து இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொருகிடுவேன்னு சொன்னது கூட ஒரு மோசமான வார்த்தையாக கூட இருக்கலாம். வந்து அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல. வந்து ஒரு பேச்சு வழக்கில் வந்து தட்டி தூக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி. அதை வந்து கமலஹாசன் ஒரு 4-5 முறை சொன்னது தான் இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். அது குறிப்பாக வந்து அதே போல் வந்து இந்த பொம்மை விளையாட்டுன்னு ஒரு எபிசோடு பார்த்தேன் நான். ஒரு தரப்பினர் பொம்மையாகவும் இன்னொரு தரப்பினர் வந்து குழந்தையாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொம்மைன்ற கேரக்டர், அந்த குழந்தையா இருக்கிற கேரக்டரை பற்றி தாறுமாறாக சொல்கிற ஒரு விஷயங்கள். அப்புறம் வந்து கடைசியாக ஒருத்தர் இந்த பொம்மைக்கு கை கொடு இல்லைன்னா காரி துப்பு அப்படின்றாரு. இது என்னன்னா ஒரு கட்டத்தில் இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் சொன்னீங்கல்ல, விக்ரமுக்கு பிறகு இருந்த கமலோட இமேஜ் இந்த பிக் பாஸ் சீசனில் அப்படியே இறங்குது. டோட்டலாக சரிஞ்சிருச்சு. அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணுங்க, இல்லைன்னா இவரை மாற்றுங்க. நீயான கோபிநாத்லாம் கொண்டு வாங்கன்றாங்க. உண்மையில நீயான கோபிநாத்னு சொல்றாங்க. அப்புறம் சிம்பு சொல்றாரு. சிம்பு பண்ணியிருக்காரு, ஒரு சீசன் பண்ணியிருக்காரு. இந்த ஆன்லைனுக்கு மட்டும் அந்த ஒரு சீசன் அவர் தான் பண்ணிட்டு கமல் சார் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் நடுவில் அதுக்கப்புறம் சிம்பு வந்து அதை கண்டினியூ பண்ணாரு அப்படின்றதான் போயிட்டு இருந்துச்சு. நீங்க சொல்றது கிட்டத்தட்ட நிறைய பேர் நம்ம பேசும்போது தெரியுது, அதை பேன் பண்ணலாம், வேணாம், இல்லைன்னா இந்த சீசனை முடிச்சு விட்டுருங்க, வேண்டாம், நீங்க அடுத்த சீசன் கூட ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த சீசனை முடிச்சு விட்டுருங்க. ஏன்னா ஒரு வெற்றியாளர், ஏன்னா பொதுவாகவே ஒரு சீசன்ல நம்ம ரெகுலரா பார்க்கும்போது என்னன்னா இவரு வெற்றியாளராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருமே பொதுவாக தெரியும். இந்த ஆரி அவர்கள்லாம் இருக்கும்போது இவரு தான் வெற்றியாளராக இருப்பாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுது. கவின் அந்த மாதிரி ஆரி அவங்க எல்லாம் ஒரு சீசனா வரும்போது. ஆனால் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி போட்டியாளர்களுமே வந்து ஒரு மாதிரி ஒரு இவங்கெல்லாம் இப்ப ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டாங்க. அது இல்லாம இன்னொரு விஷயம், நீங்க கமலை பத்தி சொல்லுவீங்க, கமல் அவர்களின் அந்த பட வரிசை அதுல வந்து எச் வினோத்தும் இருக்காரு இல்லையா? ஆமா. இப்ப இருக்காரா? இப்போ இல்லைன்னு நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, எச் வினோத் படம் டிராப் ஆயிடுச்சு. என்ன காரணம்? அது என்ன காரணம்? வரிசையா அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல படங்கள் இருக்கு ஒரு பக்கம், அவர் நடிக்கிற படங்கள் ஒரு பக்கம். ப்ரொடக்ஷன் படங்கள் SK21 ஷூட் போனாங்க காஷ்மீர்ல, இப்போ தற்செயலாக நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு பக்கம். STR48 ஆரம்பிப்பாங்களா ஆரம்பிக்க மாட்டாங்களா, டிராப் ஆகுமா அப்படின்னு ஒரு பக்கம். அது சிம்புவுக்கு பெரிய மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இடையில அவர் வேற ஒரு சோசியல் மீடியாவில் வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஜிம்மில் இருக்கிற மாதிரி STR48 இருக்கு, அதுக்கு நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இருக்குது. அது சிம்புவோடைய சினிமா கேரியரில் ஒரு ஹை பட்ஜெட் படம். ஒரு சமயம் தேசிங்க பெரியசாமி மீது ரஜினி என்ன டவுட் பட்டாரோ அந்த டவுட் கமலுக்கும் வந்திருக்கோ. ஏன்னா இந்த கதை வந்து முதல்ல ரஜினிக்கு தான் போய் தேசிங்க பெரியசாமி சொன்னார். ஆமாம், சொல்லி அவர் ரொம்ப காலம் இவர் வெயிட் பண்ண வச்சிருந்து அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணியிருந்திருக்காரு, இவரால் இந்த கதையை எடுக்க முடியுமா, இவர் தாங்குவாரா அப்படின்னு மட்டும் தான் இவர் அப்படியே நீ வேற எந்த ஹீரோனாலும் வச்சு எடுத்துக்குப்பான்ட்டாரு. அதுக்கப்புறம் சிம்பு கிட்ட போச்சு. சிம்பு வந்து ஐஸ்வரி கணேஷ் கிட்ட போனார். ஐஸ்வரி கணேஷ் இந்த படத்தை சிம்பு வச்சு எடுக்கலான்னு பொழுது கலைப்புலி தானு கிட்ட இருந்து ஒரு NOC வாங்கணும் அப்படின்றபோது அங்கே வந்தப்போ ஐஸ்வரி கணேஷ் தானு எல்லாம் நண்பர்கள், அவங்க உறவினர்கள் கூட வந்தப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, தானு சிம்பு அப்படியே ஏதோ தொட்டி ஜெயா காலத்து இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு என்னன்னு தெரியல ஒரு காரணம், இல்லைன்னா உண்மையா அந்த கதை சிம்பு தாங்குவாரா தாங்க மாட்டாரு அவரு முடிவு பண்ணியிருக்காரான்னு தெரியல, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் கணேஷ் இவரை வச்சு பண்றீங்க நீங்க? கமலஹாசன் மாதிரியான ஒரு பெரிய ஆர்டிஸ்டா அதுக்கு தாங்குவாங்க. ரஜினியே வேணான்னு சொல்லும் பொழுது அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு, ஐஸ்வரி கணேஷ் கமலுக்கும் நண்பர், அங்க கொண்டு போய் இதை கொடுத்தவொடனே இங்கதான் கமலுடைய பிரெயின். இது எங்க இருந்து வந்தது அப்படின்ட்டு பார்த்தோன்னே சிம்புக்கு சொல்லப்பட்ட கதை என்ன, நீ வாராஜா என் ப்ரொடக்ஷன் நடி, உனக்கு வந்து கதை தான். அங்கே போய் அப்படியே அடாப்ட் ஆகிட்டாரு. இப்போ இது டிலே ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, கமலும் அந்த மாதிரி சந்தேகப்படுறாரோ, சிம்பு மேலே சந்தேகப்படலாம் விட இயக்குனர் மேலே சந்தேகப்படுறாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இல்லை உண்மையாகவே ஆரம்பிக்க தான் போகிறாங்களா, உண்மையாக ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சிம்புக்காக போய் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் போய் லண்டன்லையும் தாய்லாந்துல போய், அதனால தான் இப்போ இந்த எச் வினோத் படம் டிலே ஆகுது. ஆமாம் சார். ஒரு பக்கம் இந்தியன் 2, இந்தியன் 3, அப்புறம் மற்ற தக் லைஃப், இன்னொரு பக்கம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மிஸ்கின் கிட்ட கேட்கல, ரஞ்சித் கிட்ட ஒரு கதை ஓகே பண்ணி வச்சிருக்காரு. இவர் பண்ணி வச்சிருக்காரு, அது ப்ரொடக்ஷன்ல எடுக்க போறாரா அப்படின்னு தெரியல. வந்து இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து ப்ரொடக்ஷனும் ஒரு பக்கம் பிஸியா இருக்கு. இவரும் நடிச்சிட்டு இருக்கும்போது எச் வினோத் படம் இப்போதும் தேவையா அப்படின்றது இந்த கதையில. அதுதான் ஒரு விவசாய அரசியல் பேசக்கூடிய படமா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணெல்லாம் வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தாரு.
விவசாய அரசியலுக்குள்ள எங்க துப்பாக்கிலாம் வருது அப்படின்லாம் கேள்வியெல்லாம் இருந்தது. இப்போ என்னன்னா ஏறக்குறைய இந்த படத்தை டிராப் பண்ணிக்கலாம், வேற ஒரு படத்தில் நம்ம இணையலாம்ட்டு கமலஹாசன் சொன்னதாக ஒரு தகவல். அப்படியே எச் வினோத் வழக்கம் போல நம்ம கார்த்திக் கிட்ட போயிடுவோம் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. கார்த்திக் பார்த்தீங்கன்னா கமலை விட பயங்கர பிஸியா இருக்காரு. அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வேற கொடுத்துருக்காரு, கண்டிப்பா பயங்கர பிஸியா தான் இருப்பாரு. இப்போ ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷன்ல இவர் நலன் குமாரசாமி வா வாத்தியாரோ எம்ஜிஆர் ரசிகரா நடிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 96 பிரேம் படத்தில் நடிக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் படத்துலேயே பார்ட் 2 எடுக்க போறாங்க. சர்தார் PS மித்ரன். ஆமா PS மித்ரன் சர்தார் பார்ட் 2 ஒரு பக்கம் இருக்கு. ஏகப்பட்ட பார்ட் 2 இருக்கு. கைதி பார்ட் 2. கைதி பார்ட் 2 இருக்குது. கைதி வேற இருக்குது முக்கியமா. அதுக்காக தான் வெயிட்டிங் ஒரு பக்கம். அவர் வந்து ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா போலோ சங்கர்னு இவர் பண்ணாரு அஜய் தேவ்கான். அது கடைசியில் இந்த படத்தோட பினிஷிங்ல அபிஷேக் பச்சன் வந்து இரும்பு கை மாயாவியா வந்து ஒரு லீடு கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவங்க ஒரு பக்கம் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கைதி 2க்கு இருக்காரு. ஒரு சமயம் சரி வாங்க 10ஓட 11 இந்த படத்தையும் சேர்த்துப்போம் அப்படின்னு தீரன் அதிகாரம் 1 2 எடுக்க போறதாக ஒரு தகவல். எந்த அளவுக்குன்னு தெரியல. வந்து இது இன்னொரு பேசு பொருளா மாறி இருக்கிற விஷயம் வந்து இந்த பிரசாந்த் நீலோட அந்த விஷயம்தான். இந்த சலார் படம், சலார் படத்தோட கதை வந்து ஒரு ஓப்பனாகவே இதுதான் அப்படின்ற ஒரு மேட்டரை சொல்லிட்டேன். ஏன்னா சலார் டீசர் வரும்போது எல்லாரும் கேஜிஎஃப் எடுக்கும் போதே சேர்த்து எடுத்துட்டீங்க, பிரபாஸ் அப்போ வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான கிண்டல்கள் ட்ரோல் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த பேட்டி என்ன செய்தி சொல்லுது, என்ன சொல்றார் பிரசாந்த் நீல்? இல்லை உண்மையாக தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சலார் படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு வந்தது காரணம் இயக்குனர் மேலே தான். பிரபாஸோடைய முந்தைய படங்கள் தோல்வியெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கும் ஹையஸ்ட் பேமெண்ட் வாங்கக்கூடிய நடிகர் லிஸ்ட்டில் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கார். அவருக்கு இந்த படம் வாழ்வா சாவான்ற கதை. ஏற்கனவே அவருடைய அந்த முதலிடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்றது சம்பள இதில் இப்போ முழுக்க இது இயக்குனருக்கான படமாக மாறினப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சில அப்டேட்ஸ்லாம் வந்தப்போ இது என்ன KGF 3 மாதிரி இருக்குது அப்படிலாம் வந்தது. இடையில வந்த டீசரை பார்த்துட்டு அந்த நீங்கள் KGF எடுக்கும் பொழுதே சைமல்டேனியஸாக வந்து கேப்பில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேப்பில் வந்து பிரபாஸை கூப்பிட்டு படம் எடுத்துட்டீங்க பொழுது அப்படின்ற மாதிரி டாக் இருந்தது. அதனால் வந்து இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு அப்படியே குறைய ஆரம்பிச்சோடனே இந்த எதிர்பார்ப்பை ஹைப் பண்ணுறதுக்காக இது 2 நண்பர்களுடைய கதை அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு. நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பெரிய படம் ஒரு பெரிய ஹைப்பில் இருக்கு. பிரபாஸ் மாதிரி இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க. KGF 1 2 மாபெரும் வெற்றி. ஒரு இயக்குனருக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க விக்னேஷ் சிவனுடைய படம் டிராப் ஆன உடனே அஜித் முதல்ல கதை கேட்க ஆசைப்பட்டது வந்து பிரசாந்த் நீல் கிட்ட தான். யார் எந்த டைரக்டர் அப்படின்னு முடிவானப்போ அஜித் வந்து சொன்ன பேர் வந்து பிரசாந்த் நீல். பிரசாந்த் நீலுக்கு தகவல் சொல்றப்போ இந்த படத்துல நான் இருக்கிறேன்னு இது முடியறதுக்கே ரொம்ப இதுவாக எனக்கு ரொம்ப ஆசை அஜித் சார் படத்துல ஃபியூச்சர்ல நான் பண்றேன், அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இப்படி கிடைச்சதே பெரிய சந்தோஷம், அப்படி கூப்பிட்டு அவர் பேசுறது அப்படின்னு சொன்னதெல்லாம் ரைட்டு. இந்த சலார் மீது ஒரு இயக்குனர் படத்துக்கான எதிர்பார்ப்பு தான். பிரபாஸ் ஒரு பக்கம் இருந்தா கூட பிரசாந்த் நீல் இதுல என்ன பண்ண போறாரு? 2 படத்தையும் வச்சு யஷ் வச்சு பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, ஓகே ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. இந்த படத்துல என்ன பண்ண போறாரு? இந்த சலார்ல அப்படியே அந்த ஐப்பு குறைய ஆரம்பிச்ச உடனே தான் ஓபன் பண்ணிட்டாரு. இது பிருத்திவிராஜுக்கும் அதுக்கும் அந்த நம்ம இடையில வந்து ஒரு டீசர் கூட பார்த்தோம். அப்பட்டமா அந்த கதையே தெரிஞ்சு போச்சு. வந்து ஒரு நண்பனுக்காக ஒரு விஷயம் ஒரு ஏறக்குறைய தளபதி படம் மாதிரி தான் இருக்குது. வந்து இதை தாண்டி இந்த படத்துல வேற என்ன மேஜிக் பண்ணிருக்கு போறாரு பிரசாந்த் நீல் படம் வந்த தான் தெரியும். கோலிவுட்டோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த அமீர் ஞானவேல் ராஜா பஞ்சாயத்து தான். பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. அது இன்னும் முடிஞ்ச படவே இல்லை. ஒரு பக்கம் ஏதோ ஒரு பேட்டி வருது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஞானவேல் ராஜாக்கு எதிராக பேசுறாரு. அப்புறம் தனஞ்சயன் உள்ள வந்து ஏதோ சப்போர்ட்டா பேசணும்னு சொல்லி சில விஷயங்கள் வந்தது. ஞானவேல் ராஜாவுக்கு சப்போர்ட்டா பேசணும்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து அமீர் அதுக்கு தரப்பு விளக்கமும் கொடுத்துட்டாரு. அவரே நேரடியா வந்து பேசி விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. என்ன நடக்குது இந்த பஞ்சாயத்துல? இன்னும் முடியாததுக்கான காரணம் இல்லை இது நீங்கள் பிரமாதமாக ஒரு விஷயம் சொன்னீங்க. இது வந்து ஒரு 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 அது மாதிரி ஆறி போகிற ஒரு விஷயத்த ஞானவேல் ராஜா தரப்பில் இருந்தால் மறுபடியும் அதை கிளறி விடுறாங்களான்னு தோணுது. நீங்கள் 17 வருஷமா ஒரு கோர்ட்டில் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. எனக்கெல்லாம் தெரியும் அந்த பிரச்சனையில் இருக்குதுன்னு. ஜப்பான் ஆடியோ லான்ச்சில் நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் அமீர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது, அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் விவகாரம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பூதகரமாகிடுச்சு. அப்புறமா ஞானவேல் ராஜா கொடுத்த அந்த திமிர்தனமான ஒரு பேட்டி, அந்த பாடி லாங்குவேஜ், பண்ணி திருடன் அந்த திருடன் இந்த திருடன்னு சொன்னது, அப்புறம் இத்தனை கோடின்னு ஒரு விவகாரத்தில் வந்து சிவசக்தி பாண்டியன் கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூக்கு பதிலடியாக அமீர் சொன்னது, இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க, என்னை வச்சு உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்னிடம் இருந்து புடுங்கப்பட்ட படம் இது. ஏறக்குறைய அன்றைய அந்த 2007 இருந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தவங்களாம் சேர்ந்து
என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமே பிடுங்கினீங்க. அது பின்னணியில் அன்றைய திமுக அரசு இருந்தது, கலைஞர் தான் அதுக்கு பின்னாடி இருந்தாரெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சிவசக்தி பாண்டியன்ல நான் கலைஞர் இந்த படத்தை வந்து 350வது நாள் ஓடிச்சு, இந்த படத்தை அவருக்கு தனியாக போட்டு காமிச்சு, போட்டு பாராட்டி அந்த டைரக்டரை வர சொல்லி ஏறும்போது நான் அதெல்லாம் யாருக்கிட்டையும் வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட நேரடியாக கேட்டேன், ஐயா இது மாதிரியான என்னுடைய படத்தை பிடுங்கி சிவகுமார் ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டாங்க, அதுக்கு நீங்க காரணமானையோ? எனக்கு இருக்க அவர் முதலமைச்சர், எனக்கு இருக்கிற பிரச்சனையே 1008 இது இருக்குது, நான் பார்க்க வேண்டியது நான் தான் எழுத்து படம் வந்து எவ்வளோ இருக்குது, எனக்கு வந்து பருத்தி வீரனை வாங்கி இவங்ககிட்ட கொடுக்குறது தான் என் வேலையான்ட்டு அவர் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் இவருக்கு தெரிஞ்சது திட்டமிட்டு தன்னை வந்து பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அந்த கோபம் அதுதான் கேட்குறாரு வந்து. அதுதான் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு சிவசக்தி பாண்டியா, தம்பி இது மாதிரி ஒரு ஞானவேல் இவர் ரொம்ப அதனால பாதிப்பு அடைஞ்சிட்டாரு, ஏதாவது ஒரு நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின் போது தான் இவருக்கு சுருண்டு ஏறிச்சு. நான் உங்ககிட்ட நான் பிச்சையாக கேட்குறேன், என் உரிமையை கேட்குறேன், பிச்சை கேட்குறதா தான் எப்போ கேட்டுருப்பேன் நான், பிச்சை பண்ணுங்க, பிச்சை கேட்குற ஆள் கிடையாது நான், என் உரிமையை கேட்குறேன்னு. இதோடு அப்படி இருந்தது. இப்போ சென்னை பெருமல்ல வந்தது, அப்படியே அடங்கி போச்சு, இதெல்லாம் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சது ரைட்டு. தனஞ்சயன் உள்ளே வந்தார். அவர் வந்து ஸ்டுடியோ கிரீனுடைய சிஇஓ. அவர் சில பேருக்கெல்லாம் பேசி ஞானவேல் ராஜாவுக்கு ஆதரவாக பேச சொன்னதாக ஒரு தகவல். அது வேணாம், நான் கூட பேசினா வேறு மாதிரி ஆகிடும், அது இருக்கட்டும், அது அப்புறம் சொல்லாது, இதெல்லாம் வந்தது. இது ஏன் இந்த அமீர் பக்கம் ஒரு ஒரு ஏறக்குறைய வந்து நீங்கள் முழுமையாக இல்லாமல் ஒரு 90% நியாயம் இருக்குதுன்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் பேசின அந்த ஆடியோவை, தனஞ்சயன் பேசின அந்த ஆடியோவை நீங்கள் கருப்பழனியப்பன் பிரித்து மேய்ஞ்சிட்டார் ஒரு பக்கம். அமீரும் டென்ஷன் ஆகிட்டார். இந்த விவகாரத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க, வந்தீங்கன்னா அமீரை வந்து வேறு விதமாக பார்ப்பீங்க, வேணாம், தேவையில்லாத வேலை இது அப்படின்னு ஒரு அன்பான ஒரு எச்சரிக்கையை விட்டார். ஏன்னா வலி இருக்குன்னு தாங்க தெரியும் வந்து. ஏங்க ஒரு ரணம் ஒருத்தனுக்கு இருக்குது, அந்த ரணத்தில் திரும்ப 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 நீங்கள் கத்தி விட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் வந்து, திரும்ப அதில் வந்து டிஞ்சரை ஊற்றிக்கிட்டே இருந்தா அந்த கதை தான் வந்து. நீங்கள் சிஓ இருந்தால் சிஓ இருந்துட்டுப்பாங்க. இவர் என்னன்னா இந்த தாண்டவம் படம் கதை திருட்டு அன்னைக்கு கருப்பழனியப்பன் சொன்னது தான் வந்து. தாண்டவம் நம்ம ஏற்கனவே கூட உங்கள் சேனல் நம்ம பேசியிருந்தோம். நம்ம வந்து தாண்டவம் படம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து திருடப்பட்ட கதைன்னு இயக்குனர் சங்கத்தில் பஞ்சாயத்துக்கு வருது. இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளராக அமீர் இருக்காரு. அந்த பஞ்சாயத்தை பேசுகிறாரு. தடாலடியாலாம் பேசிக்க முடியாது. என்ன காரணம்னா ஏஎல் விஜய் நல்ல டைரக்டர், ரொம்ப சாஃப்டானவர், அவருடைய பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. யூடிவி பெரிய நிறுவனம், இந்த தம்பி தரப்புலையும் நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப காலம் கடத்துறாரு. ஒரு கட்டத்தில் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியுது, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியுது. அவரை யார் ட்ரிகெட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. இவர் அமீர் என்ன பேசி வைக்கிறான்னா, மூலக்கதைன்னு ஒரு டைட்டில் கார்டு, ஒரு 10 லட்ச ரூபா படம் வாங்கி தரேன் அந்த மீன்றாரு. ஒரு மாற்றுத்திறனாளி வேலை அந்த உதவினார். அவர் யாரை என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அவர் வந்து வழக்கு தொட்டுறார். அதனுடைய பின்னணியில் யார் கருப்பழனியப்பன் சொல்றது முழுக்க முழுக்க அதனுடைய பின்னணியில் இருந்தவர் வந்து தனஞ்சயன் அப்படின்னு அந்த ஆடியோல சொல்றேன். அதை மறைக்கிறதுக்கு தான் நீங்க இது பண்றீங்க அப்படின்னு. ஒரு கட்டத்துல யூடியூப்ல வந்த படங்கள் அத்தனையும் வந்து எதுவுமே பிரேக் ஆகலை. அது வேட்டையாகட்டும் எதுவாகட்டும் எதுவாக இருந்தது ரிலீஸ் ஆகிடுச்சு. அது வெற்றியோ தோல்வியோ அதுக்கு நான் காரணம், நான் ஒரு நல்ல நிர்வாகி அப்படிலாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு தனஞ்சயன். இப்போ என்னன்னா இந்த பஞ்சாயத்து சிவகுமார், சூர்யா, கார்த்தி, ஞானவேலுக்கான இது வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வரீங்க, அமீர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம். மொத்தம் நியாயத்துக்காக போகிறேன் சார். இது நினச்சிருந்தா இப்போ நீங்கள் தான் சூர்யான்னு வச்சுங்க, நான் தான் அமீர் ஒரு பேச்சுக்கு. நீங்கள் வந்து ஒரு பலமான ஆள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து 10,000 ரூபா இருக்குது சார், என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. எனக்கு ஒரு நீங்கள் 1000 ரூபா தரணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10,000 ரூபாயில இந்த 1000 ரூபா கொடுக்கறதுல என்ன இருக்குது? நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சும்மா ஒன்றும் கேட்கல, ஏதோ உங்களுக்கு நானும் வந்து இது பண்ணியிருக்கேன். அது பின்னாடி பேசிட்டுக்கலாம், இது விட்டா வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோட நீங்கள் நினச்சா கொடுத்துட்டே போயிடல. 2000 ரூபா கூட நீங்கள் கொடுக்கலாம். அது கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோட 17 வருடமாக ஒருத்தனை இழுக்கடிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பின்னணியில் அவ்வளோ யூகம் இருக்குது. அவ்வளோ பின்னணியில் வேற ஏதோ விவகாரம் இருக்குது. ஒருவேளை அமீர் சொல்ற மாதிரி இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்த பிறகு நான் வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்றாரு. நான் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய மதிப்பளிக்கிறேன், வரட்டும், வந்த பிறகு நான் உடைக்கிறேன் எல்லாத்தையும், ஒவ்வொன்றுத்தையும் சூரத்தை நான் உடைக்கிற மாதிரி உடைக்கிறேன்றாரு. அதற்கான காலம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம வந்து பொங்கல் ரிலீஸ் தான் அடுத்து பெரிய ரிலீஸாக மாறி இருக்கு. எதனால பெரிய ரிலீஸாக மாறி இருக்குன்னா, சூப்பர் ஸ்டாரோட லால் சலாம் ஒரு படம் வருது, இன்னொரு பக்கம் எஸ்கேவோட அயலான் ஒரு பக்கம் வருது. இவங்க 2 பேருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி
கேப்டன் மில்லர் தனுஷ் அவர்கள் வராரு. இந்த காம்படிஷன் எப்படி பார்க்குறீங்க? நான் 3 படம் 3மே பெரிய ஹீரோ படமாக இருக்குது. இதில் முக்கியமாக வந்து 3 பேருக்கும் ஒரு சைமல்டேனியஸாக ஒரு சிங்க் இருக்குது. தனுஷ்க்கும் எஸ்கேவுக்கும் ஒரு இது இருக்குது, பிரச்சனை இருக்குது. தனுஷ்க்கும் ரஜினிக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது, பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது. இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? இந்த பொங்கல் ரிலீஸில் யாருக்கு டேமேஜ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? ஏன்னா எஸ்கேவோட இமேஜ் கொஞ்சம் இறங்கி இருக்கு இந்த இமான் மேட்டரில் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. இன்னொரு பக்கம் லால் சலாம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருக்குது. காரணம் ஒரு முஸ்லீமா நடிக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து மொய்தீன் பாயா நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் வந்து. ஆமாம், அது ஒரு இதுவாக இருக்குது. கேப்டன் மில்லருக்கு இயல்பாகவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தனுஷ் படம் ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குங்க. யாருக்கு டேமேஜ் அதிக வாய்ப்பு இருக்குது? டேமேஜ்ன்றோட நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு அருமையான இது சொன்னீங்க. இது 3 பேருக்குள்ள ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு. குறிப்பாக தனுஷ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், இன்னொரு பக்கம் ரஜினியோடு சேர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இவங்க 2 பேரையும் பழி வாங்கிறதுக்கு தான் இந்த உள்ளே இறங்கியிருக்கிறாரோ அப்படின்ட்டு பொதுவான வெளியே இருக்கிற டாக். நீங்கள் சோஷியல் மீடியா அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வர வேண்டிய ஒரு படத்தை தள்ளி பொங்கலுக்கு கொண்டு போனால் இப்போ ப்ரொடக்ஷன் நிறுவனத்துலேருந்து காரணம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் ரைட்டு. அயலானுக்குமே தடை விதிச்சிருக்காங்க இல்லையா? இப்போது சமீபத்தில் நேற்று தடை விதிச்சிருக்காங்க படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அது ஏற்கனவே வந்து 2017 ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது அந்த ஏலியனுக்கு வந்து சித்தார்த் அவர்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படியே நீங்கள் சித்தார்த் நடித்த ஒரு தெலுங்கு படம், சித்தார்த், சுருதிஹாசன், அன்சிகா நடித்த ஒரு படம் வந்து தமிழில் டப்பிங் ஆச்சு. அந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ ஏன்னா சித்தார்த்த தமிழ் நடிகர் தான். அந்த நேரத்தில் என்ன அவருக்கு என்ன காரணம் தெரியல, அந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இப்போ ஏலியனுக்கு வந்து சித்தார்த் ஒரு நன்றி கடனாக கூட இருக்கலாம். இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. அதிக வெளிநாட்டில் எஃப்எம்எஸ்ல அதிக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற சிவகார்த்திகேயனுடைய முதல் படம்னு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பக்கம் இதுவாகட்டும். அதே சமயம் நீங்கள் ஒரு இது சொன்னீங்க, இந்த இமான் பிரச்சனைகள் சிவகார்த்திகேயனுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு. நீங்கள் அப்படி ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு படம் வந்து சார் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பேசி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, போய் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க அப்படின்னா அங்கே ஒரு 2 பேர் பேசுவாங்க அதை பற்றி. தெரியுமா, காசி தியேட்டரில் டிக்கெட்டே கிடைக்கல, இந்த படம் பார்த்தியாடா வச்சு ஒதுருதாம, அதில் போனப்போ கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டாங்களாமே. ஒரு உதாரணம், அந்த படம் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் மேட்ரு நீங்கள் ஈமானுடையது ஒரு பாலியல் ஒரு குற்றச்சாட்டை ஒரு மேலே வைக்கிறாங்க, ரைட்டு. அதில் வந்து எந்த ஆதாரமும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஒரு பக்கம் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக எந்த பொதுமக்கள் பேசுகிறாங்க? அவனுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கான். இது ஒரு சரி விட்டாது. இதனால் வந்து படம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் 90 காலகட்டங்களில் டேரிங்காக வந்து அப்போ பிரிண்ட் மீடியா இருந்த காலகட்டங்களில் டேரிங்காக நடிகர்களை எழுதின காலம்லாம் உண்டு சார். போஸ்டரு ஹரிகிராமத்தில் இருந்த வீட்டில் வடிவேலுக்கு ஆண்மை இல்லைன்னு வீட்டை சுற்றி போஸ்டர் அடிச்சு ஒட்டினவங்களாம் உண்டு. பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்டும் சென்னை முழுக்க போஸ்டர் அடிலாம் ஒட்டுவாங்க. அதுக்காக வடிவேல் இமேஜ்லாம் காலி ஆகிடுச்சான்னு அதெல்லாம் மீறி வந்துட்டார் அவர் ஆட்கள்லாம். இது வந்து பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். அது மாதிரி பல இதுவும் உண்டு. வந்து ஹீரோக்களை வந்து டேரிங்காக இது பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கவர்ச்சி நடிகை ஒரு பிரபலமான ஹீரோ என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று கேட்டார், அதை நான் சொல்ல கூச்சமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு முன்னணி பத்திரிகையில் 8 லட்சம் காப்பி விற்கக்கூடிய ஒரு வார பத்திரிகை வந்தது. அதுக்காக அந்த ஹீரோவுடைய டேமேஜ் போயிடுச்சான்னு அவர் தொடர்ச்சி இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டாக விழுந்து கட்டி நடிச்சிட்டு இருக்காரு. வந்து அது மாதிரி தான் இது. இன்னைக்கு யூடியூப் சேனல்கள், சோசியல் மீடியாக்கள் இங்கே பறந்து இருக்கிறதுனால டக்குன்னு ஒருத்தர் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களோ அதில் ஒரு உண்மைத்தன்மை இருந்தால் அது சம்மந்தமாக வந்து ரைட் ஓகேங்களா. அது உண்மைத்தன்மை இல்லைன்னா அடுத்து கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இதனால் வந்து ஒரு படத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுவாகாது. அயலான் உண்மையிலே ஒரு குழந்தைகளுக்கான பிடிச்சமான ஒரு படம் அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது ஒரு பெரிய படமாக மாறும். இந்த பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி லால் சலாம் ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது ஆரம்பத்துலேருந்து கேமியோ ரோல்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரஜினி கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் உள்ள ஒரு அரை படத்துக்கு மேலே உள்ளே வராரு. கேப்டன் மில்லர் ஒரு ரிஸ்கான ஒரு படமாக தான் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்னடா இந்த வீம்புக்கு வந்ததுன்னு எப்படி தெரியுங்களா? தனுஷ் வந்து தெரியும் உங்களுக்கு. டிசம்பர் 15 நீங்கள் தான் வரப்போறீங்க மெயினாக. சோலோ மற்ற படங்கள்லாம் வரும், அதெல்லாம் ஒரு உப்புமா படமாக காணாமல் போயிடும். உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அதில் 200 ஸ்க்ரீன்ஸ் போனால் கூட 900 ஸ்க்ரீன்ஸ் உங்கள் படத்துக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு இது தானே. இப்போ நீங்கள் பொங்கலுக்கு 3 படமும் பெரிய படம் போட்டியில்
நீங்கள் அந்த நேரம் உள்ளே வரும்போது என்ன ஆகும், பிரித்து 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 கொடுக்க வேண்டியதாக மாறிடும். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸும் கிடைக்காது. நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜில் போகும்போது, இப்போ தெலுங்கில் போகிறீங்கன்னா அங்கே வந்து சங்கராந்தி அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பொங்கலை கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு, அதாவது எஃப்எம்எஸ்க்கு போகும்போது போட்டி படங்கள் மற்ற ஸ்டேட்லேருந்து ஒரு படங்கள் வரும். வந்து இதெல்லாம் பிரிஞ்சு போயிடும். இது திட்டமிட்டு இந்த 2 படத்திற்கு எதிராக களம் இறக்கியிருக்கிறார் தனுஷ். உண்மையா அந்த ஃபர்ஸ்ட் ஷோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆமாம். அந்த படத்திற்கு எனக்கு தெரிஞ்சு 2 படத்துக்கு தான் பெரிய போட்டியா இருக்கு. ஒன்று லால் சலாமுக்கு, இன்னொன்று ஐலாண்டு. அப்போ கேப்டன் மில்லர் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. அது வேற ஒரு டேட்ல கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பண்டிகை இல்லாத நாட்கள் தான் ரிலீஸ் பண்ணா உண்மையிலேயே அந்த படம் வந்து நல்லா இருக்குது. இல்லை வேற விதமா அந்த படம் ஒரு தனுஷ் பிரமாதமா பண்ணியிருக்காரியா. ஒரு சுதந்திர காலத்து ஒரு கதையை வந்து கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு நமக்குமான பிரச்சனையா அப்படின்னு அந்த படம் வந்து ஒரு ஐப்பை கூட கொடுக்கலாம். ஓகே. தேங்க்யூ சார். பல எக்ஸ்க்ளூசிவ் நியூஸஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னொரு நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம். மிக்க நன்றி. நன்றி சார்.